வேர்ட்பிரஸ்ல இந்த மாதிரியான டைனமிக் கரியர் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை நவ் குடுத்தேன்னா, எனக்கு இது வந்து பிளாக் மாரி செப்பரேட்டா ஒரு பேஜ் வந்து கிடைக்கும். இப்ப நான் இங்க வந்து வேர்ட்பிரஸ் டெவலப்பர் ஜாப்ஸ்க்கு வந்து குடுத்துருக்கேன். ரிக்வயர்மென்ட். இப்ப தனியா பார்த்தீங்கன்னா, இது செப்பரேட்டா ஒரு பேஜ் இருக்கு. ஜஸ்ட் வந்து கன்டென்ட்ட போட்டா போதும். நமக்கு வந்து டைனமிக்காவே வந்து இங்க ஆட் ஆயிரும். அதே மாரி ஃபார்முமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவாவே ஜெனரேட் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற பிளகின் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஜாப் போர்ட். சிம்பிள் ஜாப் போர்டுன்ற இந்த பிளகின் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். இத வந்து நீங்க ஆட் நியூ பிளகின் குடுத்து உங்களோட வேர்ட்பிரஸ் சைட்ல வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணீங்கன்னா, லெஃப்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஜாப் போர்ட் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுல தான் வந்து போயிட்டு நம்ம வந்து நம்மளோட ஜாப்ஸ வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். இதுல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் ஜாப்ன்னு குடுத்தீங்கன்னா, தனியா வந்து ஜாப் ஆட் பண்ற மாரி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இப்ப அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் ஆட் பண்ணணும். நான் இப்போ உதாரணத்துக்கு PHP டெவலப்பர்ன்னு ஆட் பண்றேன். அடுத்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன குடுத்துக்கலாம். இதுல இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கான டிஸ்கிரிப்ஷன வந்து ஆட் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன காப்பி பண்ணா போதும். எனக்கு வந்து அதுவே அலைன்மென்ட் ஆயி இந்த இடத்துல செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிஷ் குடுத்துறேன். இப்ப வியூ ஜாப்ன்றத குடுத்தோம்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நம்மளோட போஸ்ட் வந்து காட்டும். இந்த மாரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லொகேஷன் வந்து குடுக்குறதுனாலும் குடுத்துக்கலாம். இங்க எடிட் ஜாப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் லொகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இங்க ஜாப் லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் மதுரைன்றது ஆல்ரெடி குடுத்தனால இந்த இடத்துல இருக்கு. வேணும்னா நியூ லொகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் மதுரைன்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்றேன். இப்ப எனக்கு இந்த இடத்துல லொகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ஆயிருச்சு. எப்ப நான் போஸ்ட் பண்ணேன்றதும் ஆட் ஆயிருச்சு. அண்ட் நான் குடுத்த டிஸ்கிரிப்ஷனு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ ஆட் ஆயிரும். நீங்க உங்களோட கம்பெனி லோகோ வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கம்பெனி லோகோஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபார்ம் வந்து வந்துரும். இந்த ஃபார்ம்லாம் வந்து நம்ம எடிட் பண்றது வந்து இதோட இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்றதுக்கு, இந்த பிளகின்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஜாப் போர்டுல போயிட்டு, இங்க செட்டிங்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீல்டுன்னு இருக்கும். இதுல வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் ஃபீல்டு, இமெயில் ஃபீல்டு இத வந்து நம்ம வந்து நம்ம ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி வந்து மாத்திக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட லிங்க் வந்து குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் ஆப்ஷன்ல இந்த இடத்துல இருக்கும். இதோட URL லிங்க் அண்ட் இந்த பேஜோட டைட்டிலு. இப்ப வந்து நான் இங்க கெரியர்ன்னு குடுத்துருக்கனால, இந்த இடத்துல எனக்கு URL கெரியர்ன்னு இருக்கு. அண்ட் நான் பப்ளிஷ் பண்ண ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கெரியர் பேஜ்ல தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் டெவலப்பர் நான் குடுத்திருந்தேன். அந்த ஜாப் போஸ்டிங் இது. அண்ட் இப்ப குடுத்த PHP டெவலப்பர் ஜாப் போஸ்டிங். குயிக் அப்ளைன்றத நம்ம குடுத்தோம்னா, டைரக்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுலயே வந்து யூசர்ஸ் வந்து அவங்களோட ஃபார்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் UI மட்டும் இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தப்பு தப்பா குடுக்கும். லைட்டா நம்ம CSS மட்டும் இது சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெரியர் பேஜ வந்து டைனமிக்கா வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். நீங்க கஸ்டமைஸா இத கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.